அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. என்னம்மா? அம்மா நான் போய் கபிலனை பார்த்துட்டு வரட்டுமா? அப்படியா? என்னம்மா திடீர்னு? நம்ம சரவணன் தெய்வான கல்யாணத்துக்கு நமக்கு கபிலனும் அவங்க அப்பாவும் தான் ரொம்ப உதவியா இருந்தாங்க. மாமா கபிலனை அடிச்சிட்டேன்னு சொன்னதை கேட்டதுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. ஆனா அவர் கபிலனை அடிச்சது பத்தி கபிலன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நான் கபிலனை பார்த்து ஒரு சாரி மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேம்மா. மா ப்ளீஸ் மா. அதனால என்னம்மா, நீ தாராளமா போயிட்டு வா. அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களேப்பா. மரகதம் போயிட்டு வரட்டும். நாச்சிமுத்து வேற கபிலனை கை நீட்டி அடிச்சிருக்கான். நான் இப்படி பார்த்தா நான் தான் போகணும். புனிதா போயிட்டு ப்ளீஸ் வரட்டும்மா. மா ப்ளீஸ். சரி போயிட்டு வா. அப்புறம் என்னம்மா, உன் அம்மா தான் சரின்னு சொல்லிட்டல்ல, நேரத்தோட போயிட்டு வந்துரு. சரிப்பா. வண்டி எங்கம்மா? பின்னாடி இருக்குப்பா. ஆ, ம் பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. வரேன்ப்பா. ம். பா தக்காளி எங்கப்பா? அதை வாங்க தானே கடைக்கு போனீங்க. ஆஹா, கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் போல் இருக்கு. இந்த வச்சுட்டு பக்கத்துக்கிட்ட ஆறுமுகம் கடைக்கு வந்தான்ப்பா. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வந்ததுல போன வேலையை மறந்துட்டேன். சரி சரி, நீ இதை ரெடி பண்ணிட்டே இரு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரிப்பா. கபிலா, பருப்பு வேக வச்சுட்ட குக்கர்ல. நான் பாத்துக்கிறேன். உடனே வந்துடுறேன். இந்த வெங்காயம் எப்படி கண்ணேறியுது? என்னது வீடு திறந்திருக்கு, ஒருத்தரையுமே காணோம். எங்க போயிட்டாங்க? ம்